Hello guys, welcome back to my channel. சென்னைனாலே வாட்டர் கேன்ஸ் தாங்க. இப்போ இதே கல்ச்சர் தான் வந்து டவுன் சவுத்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நான் இன்னைக்கு வந்து பேச போகிற டாபிக் என்னென்னா, வாட்டர் கேன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான். வாட்டர் கேன்ஸ் வீட்டுக்கு வீடு இருக்குது, ஆனால் வந்து ஒவ்வொரு பிராண்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் இன்னைக்கு. சென்னையில, தமிழ்நாட்ல இருக்கீங்கன்னா, தண்ணி பிரச்சனைய பத்தி தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்த புதுசுல நாங்களும் வந்து ரெகுலர் வாட்டர் கேன் தாங்க ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் வரைக்கும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் நான் அதுதாங்க யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப டர்ட்டியா தெரிய ஆரம்பிச்சுருச்சு. நாங்க நெறைய வெண்டர்ஸ மாத்தி பார்த்தோம். இந்த ஷாப்பு வேண்டாம், அந்த ஷாப்பு அப்படிங்க மாதிரி. பட் எல்லாருமே அதேதான். ஒரு கட்டத்தில நான் வந்து அந்த பாட்டிலுக்குள்ள செத்துப்போன பூச்சிங்க, புழு, அதுக்கப்புறம் வந்து அ பாசி புடிச்சிருக்கிறது, அது எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சேன். பிரயோஜனமே இல்ல. இந்த ₹30மே நம்ம வந்து குடுக்குறது வேஸ்ட்டு தான். வேல்யூ ஃபார் மனி கிடையாது. அப்படிங்க மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. ரொம்ப நாள் வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து குழந்த பொறந்தான். குழந்த பொறந்த டைம்ல தான் வந்து இல்ல, இனிமேல் வந்து இந்த தண்ணிய குடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படிங்க மாதிரி முடிவு பண்ணிட்டு, இல்ல இனி நம்ம வேற தண்ணி பாத்துற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து வேற வாட்டர் ஆப்ஷன்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வீடியோவ பார்த்துட்ருக்க நெறைய பேர் மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட்டு கேள்வி என்னதா இருக்கும்னா, எதுக்கு நீங்க வந்து ஆரோ மாட்டல? ஆரோ வந்து ஒன் டைம் சொல்யூஷன் ஆச்சே அப்படிங்க மாதிரி. நாங்க வந்து கம்ப்ளீட்டாவே அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல தாங்க டிபெண்டன்ட்டா இருக்கோம். ஸோ நாங்க வந்து மோட்டர் போட்டு தான் தண்ணி எடுப்போம் மேல. ஸோ அந்த தண்ணி வந்து குடிக்க முடியாது. அண்ட் அத நம்ம குடிக்கிறதுக்கு அத வந்து நாங்க நெறைய மோட்டர் போட்டா தான் டேங்கே ஃபுல் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து நாங்க வந்து அத ரெகுலர் யூஸுக்கும் வாட்டர் இதுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த ஆர்ஓல உள்ள வாட்டர் வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பா எங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நாங்க வந்து வேற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சோம். இல்ல, நம்ம ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும், சேஃபா இருக்கணும், குழந்தை கூட வந்து ரிஸ்க் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சு தாங்க நாங்க ஆர்டர் பண்ண பிராண்ட் வந்து பிஸ்லரி. பட் நாங்க பண்ண பெரிய மிஸ்டேக்குங்க. அது மென்டலி எங்கள அவ்ளோ இரிட்டேட் பண்ணிருச்சுதுங்க அந்த பிராண்டு. நீங்க அவங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா 24 ஹார்ஸ்க்குள்ள டெலிவர் பண்ணுவாங்க. ஆனா, அதுலயும் வந்து என்னன்னா, நீங்க சண்டே அவங்க வொர்க்கிங் கிடையாது. பாதி நாளைக்கு மேல பப்ளிக் ஹாலிடேஸ்னா லீவ்ல இருப்பாங்க. எதுவுமே ப்ராயர் இன்டிமேஷன். ஸோ நீங்க வந்து 4 கேன் வாங்கி வச்சா தான் உங்களுக்கு முடியும். அந்த 2 கேன குடுத்துட்டு, திரும்ப வந்து உங்ககிட்ட 1 ரீஃபில் பண்ணிட்டு, 1 வந்து எப்பவுமே ஸ்டாக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில என்ன பண்ணாங்கன்னா, இவங்க திவாலிய ஒட்டி ஏதோ வந்து இவங்களுக்கு ஏதோ இன்டர்னல் இஷ்யூஸ் இருந்திருக்குது. ஃபேக்டரியில ஏதோ ஸ்ட்ரைக் ஏதோ நடந்திருக்குது. அந்த டைம்ல இவங்க டெலிவரிய கம்ப்ளீட்டாவே நிறுத்திட்டாங்கங்க. கஸ்டமர் சர்விஸ்க்கு ஃபோன் பண்ணா, தெர் இஸ் நோ கிளாரிட்டி அவங்க எப்போ அந்த சர்விஸ ரெஸ்யூம் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி. நான் வேற என்னடா அப்படிங்க மாதிரி எனக்கு என்ன பண்ணன்ட்டே தெரியல. அண்ட் அந்த சர்விஸ் ரெஸ்யூமே ஆகலங்க. ஆல்மோஸ்ட் இட் டுக் தெம் 10 டேஸ் டைம். திங்க் லைக் நீங்க வந்து ஒரு கேன நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா, 10 டேஸ் தண்ணியே இல்லாம என்ன பண்ணுவீங்க? ஸோ ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டோம் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு. சரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வி ஆப்டட் ஃபார் சம் அதர் பிராண்ட். தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ளாஸ் அசோசியேட்டட் வித் பிஸ்லரி. இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட விலை வந்து ₹95. அது வந்து டெலிவரிக்கே வந்து ₹10 ₹15 எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அதே மாதிரி பெர் கேனோட ரேட் வந்து சம்வேர் அரவுண்ட் ₹200. இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, என்கிட்ட 4 கேன் இருந்தது. நான் வந்து இல்லப்பா எனக்கு வேண்டாம் இனிமேல் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரிட்டர்ன் இது பண்ணிட்டேன். 25 டேஸ்க்கு மேல அந்த கேன் என்கிட்டயே இருந்ததுங்க. அந்த கேன வந்து என்ன யாருமே பிக் பண்ண வரல. வந்து அவங்க எனக்கு கேஷ் ரீஃபண்ட் தரணும். அதுவும் எனக்கு அவங்க தரல. நான் ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். இல்ல இன்னைக்கு, நாளைக்குன்ட்டு ஏமாத்துனாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாயி நான் வந்து கன்சியூமர் கோர்ட்ல வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அத பண்ணுனதுக்கு அப்புறம் அடுத்த நாளே வந்து கேனுக்கு வந்து ஃபோன் வந்தது. 3 டே வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருந்தாங்கங்க. ஸோ ஐ ஹேட் அ வெரி, வெரி, வெரி பத்தெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிஸ்லரி. நான் வந்து யாருக்குமே அந்த பிராண்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த ஆள சுத்தமா புடிக்காது அப்படிங்க மாதிரி. அந்த ஆள டார்ச்சர் பண்றதுக்காக தான் இத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கோங்க.
குழந்தைக்கு நல்ல தண்ணியும் குடுக்கணும். ஆனா வந்து என்ன பண்ணன்ட்டே எனக்கு தெரியல. அந்த டைம்ல எனக்கு பிஸ்லரிய தவிர வேற எந்த பிராண்டுமே தோணவும் இல்ல. அப்போ தான் நான் வந்து Google Play Storeல போய் தேடி பார்த்தேன். எனக்கு புக் வாட்டர்ங்கிற ஒரு பிராண்டு கிடைச்சது. திவாலி டைம் வேற எனக்கு வேற எந்த ஆப்புமே கிடைக்கல. எனக்கு வந்து சரி ஓகே ரிவ்யூஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷனோட மட்டுமே நான் இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐ ஹேவ் நாட் ரெக்ரெட்டடுங்க. நான் இந்த பாட்டில்ஸ வந்து டிசம்பர்லேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 5, 6 மந்த்ஸ் ஆயிருச்சு அது. அண்ட் 6 மந்த்ஸ்ல எனக்கு எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. அ இந்த பாட்டில் கேன் வந்து இதுவரைக்கும் ₹55 தாங்க. இப்போ லாஸ்ட் 10 டேஸா நான் வந்து அத ₹65க்கு வாங்கிக்கிட்டு இருக்கேன். பட் கம்ப்ளீட்டா வொர்த்துங்க. பாட்டில் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும், சூப்பரா இருக்கும். எல்லா பாட்டிலுமே புதுசா இருக்கும் அப்டின்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். சில பாட்டில்ஸ் வந்து அழுக்கா இருக்கும். ஆவரேஜா இருக்கும். அழுக்கா இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஆவரேஜா இருக்கும். அண்ட் அதிலயே வந்து ஒரு பார்கோட் இருக்கும். ஸோ அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய டீட்டெயில்ஸ் தெரியும். லைக் இந்த பாட்டில் வந்து எத்தன தடவ யூஸ் பண்ணியிருக்குது, அந்த பாட்டில் என்ன சொல்றது, அந்த வாட்டர் கான்டென்ட்ல வந்து அதுக்கு பியூரிட்டிக்கு ஒரு மெஷர் இருக்குது. ஸோ அது எல்லாமே இதில எழுதியிருக்கும் எக்ஸ்பிளிசிட்டாவே. அண்ட் ஒன் திங் என்னன்னா, இவங்க வந்து ஒரு பாட்டில 30 டைம்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ ஆல் தீஸ் குட் திங்ஸ் அபவுட் தெம். இவங்களோட சீலிங்குமே வந்து பிஸ்லரி மாதிரி நல்ல ஹார்ட் லிட்டு தான் இருக்கும். அண்ட் பாட்டிலும் நல்லா இருந்தது. தண்ணி வந்து டேஸ்டட் பெட்டர் தென் பிஸ்லரி ஃபார் மீ. ஸோ ஓவரால் ஐ ஹேட் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நார்மலி ரெக்கமெண்ட் திஸ் பிராண்ட் டு எவ்ரிஒன் ஹூ இஸ் லைக் வெரி கான்ஷியஸ். பெஸ்ட் திங் என்னன்னா, இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் டீம் வந்து சூப்பரா, கியூட்டா, ஸ்வீட்டா பேசுறாங்க. அண்ட் தே ஆர் ஆல்வேஸ் வில்லிங் டு ஹெல்ப். அண்ட் ஃபைனலி இன்னொரு பெஸ்ட் திங் என்ன இவங்கள பத்தி அப்படின்னா, சண்டேஸும் டெலிவரி குடுக்குறாங்க. பப்ளிக் ஹாலிடேஸ் பெருசா எதுவும் இல்ல. மே 1க்கு இவங்க லீவ்ல இருந்தாங்க. அத தவிர நான் எதுவும் பெருசா பப்ளிக் ஹாலிடேஸ் இவங்க கிட்ட பார்க்கல. பட் ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல குயிக்கா நல்லா இருக்குது. மிச்சாங் சைக்ளோனுக்கு அப்புறமுமே வந்து இம்மீடியட்டா இவங்க ஆப்பரேஷன்ஸ வந்து ரெஸ்யூம் பண்ணாங்க. ஸோ தே ஆர் கைண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் பீப்பிள். ஸோ நான் வந்து இந்த பிராண்ட கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ளீஸ் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. I'll meet you up with an next video with some other topic. Until then, tata, bye bye.